இந்த மூவியோட வளம் என்னென்னா, இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே அந்த பார்ட் 1 எங்கே முடிச்சாங்களோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணால் இங்கே ஒரு கொரியன் நாட்டுக்காரனை காட்டுறாங்க. அந்த கொரியன் நாட்டுக்காரன் நம்ம இந்தியாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் இந்தியா மக்களை பழி வாங்குற விதமாக ஒரு கொடூரமான விஷயத்தெல்லாம் பண்ணுறான் அந்த கொரியன் நாட்டுக்காரன். அது பொறுக்காத ஆக்காண்டா அந்த பிரச்சனை தடுக்கிறதுக்கு வராரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த பிரச்சனை தடுத்தாரா இல்லையா, அந்த கொரியன் நாட்டுக்காரர் இந்தியாவை எதுக்கு பழி வாங்கணும்னு நினச்சேன். கடைசியில் இந்த பிரச்சனை என்ன தான் ஆச்சு அப்படின்றது எமோஷனல் ஆக்ஷன் விஷுவல்ஸோட சொல்லியிருக்க ஒரு மூவி தான் ஆக்காண்டா 2 தாண்டவம் மூவி. இந்த மூவி எனக்கு பிடிச்சானே கேட்டிங்கன்னா, இந்த மூவி டீசெண்டாக தான் இருந்துச்சு. இந்த மூவியோட ஃபஸ்ட் ஹாப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொண்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாப் பற்றி சொல்லணும்னா, செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா அப்படியே சொதப்பி வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் லேக் அடிக்குது. அதே மாதிரி இந்த மூவி விஷுவலாக பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. பட் அது தவிர்த்து பார்க்கும்போது இந்த மூவி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது, டீசெண்டாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பாலாயோட ஆக்டிங் சொல்லணும்னா அவருக்கு இந்த மூவியில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு